கைஸ் இந்த ஜாவாஸ்கிரிப்டில் லூப் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இஃப் கொடுக்குறோம். ஓகேவா? இஃப் லூப் ஆர் ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லலாம். இஃப் லூப் இஃப்ன்றது கண்டிஷன் ஒர்க் ஆகுறது. இப்போ நான் வந்து போன வீடியோவில் ஆப்ரேட்டரில் கம்பேரிஷன் ஆஃப் பண்ணி தான் இந்த இஃப் லூப்பே ஒர்க் ஆக போகுது. கம்பேர் பண்ணி எனக்கு வந்து எந்த லூப் வந்து ரன் ஆகணும். அந்த இப்போ இஃப் மட்டும் வராது, இஃப் கூட எல்ஸ் இஃப் இப்போ ஒரு 2 நம்பர்ஸ் வந்து நான் டிக்கிறதுல இல்லைனா அது கூட வேணாம். வேறு ஏஜ் ஈக்குவல் டு 8. ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல கூட ஏஜ் வந்து 80 ஓட் போடலாம், ஓட் வந்து போட முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து ஓகே ஓகே லெஸ் தென் அப்படியே இதை வேணாம் வந்து ஃபஸ்ட்டு போட்டுப்போம். 18 வந்துச்சுன்னா வந்து கண்டிஷன் வந்து ஆகாது நமக்கு. இப்போ நான் இந்த இடத்துல எதை போட்டு ஓகே 18 இருக்குது அப்படின்னா இஃப் லூப் வந்து ரன் 18 மேலே இருந்துச்சுன்னா எல்ஸ் லூப் வந்து இந்த மாதிரி தான் நான் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே இப்போ ஒரு இது போடுவோம். கன்சோல் டாட் லாக் vote அண்டு அது காப்பி பண்ணி பேஸ்ட் கேன் vote அப்படின்றத நான் கொடுத்தேன். ஓகேவா? ஏன்னா 18 கீழே இருந்துச்சுன்னா ஓட்டு போட முடியாது. அதுக்கு மேலே இருந்தால் தான் ஓட்டு போட 18க்கு மேலே 18 இருந்தாலும் ஓட்டு போட இந்த இடத்துல ஈக்குவல். ஓகேவா? ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஈக்குவல். இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. இல்லை கிரேட்டர் தென்னா 18க்கு மேலே 18 இருந்துச்சுன்னாங்க 18 இருந்தாலும் ஓட்டு போடலாம், 10 போடலாம். 18க்கு மேலே இருந்தால் தான் ஓட்டு போட முடியாது. 18 இருந்தாலும் 18க்கு மேலே இருந்தாலும் ஓட்டு போடலாம். அதில் கிரேட்டர் தென் ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம். ஓகே இப்போ பாருங்க ஓட்டு போட முடியும். இந்த இடத்துல வந்து ரன் ஆகிருக்கு. ஓகேவா? நான் ஏஜ் வந்து என்ன பண்ணுறேன்னா கொடுக்குறேன். அப்போ நான் 10ன்னு கொண்டாங்க 10ன்றது ஓட முடியாது. அப்போ எனக்கு எல்ஸ் லூப் வந்து கேன் நாட் ஓட்டுன்றது வரும். இதில் கண்டிஷன் தப்பாக கொடுத்துருக்கேன். கிரேட்டர் தென் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சாரி எஸ் தென் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் இப்போ கரெக்டாக வரும். அது போட்டு அண்ட் இந்த இடத்துல நான் இப்போ கொடுக்குறேன் வருது. அண்ட் நான் இந்த இதில் கொடுக்குறேன் 45 ஏஜ் இருக்கிறவங்களும் ஓட்டு போடுவோம். 5 கொடுக்குறேன் கேன் vote. புரியுதா உங்களுக்கு? இதுதான் இஃப் லூப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈஸின்லாம் இருக்குது. சாரி எல்ஸ் இஃப்னு சொல்லுவாங்க. இஃப் எனக்கு இந்த மட்டும் வந்தாங்கன்னா அப்படின்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு நான் இந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க முடியாது. இன்னொரு கான்செப்ட் தான் இஃப் அண்டு எல்ஸ் இஃப் வேறு எல்ஸ் இஃப் வேறு. ஓகேவா? எல்ஸ் இஃப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேவா? அன்லிமிட்டெட். ஆனால் இஃப் ஒரு தடவை தான் எல்ஸ் ஒரு தடவை. இப்போ இஃப் ஒரு தான் அவ்வளோதான், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. எல்ஸ் ஒரு தடவை யூஸ் பண்ணணும் அவ்வளோதான். இந்த எல்ஸ் இஃபை வந்து எத்தனை முறை வேணால் நீங்கள் கண்டிஷன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே 1 ஈக்குவல் டு 1 இந்த கண்டிஷன் ட்ரூ, அதனால் இஃப் வேலை செய்யும், வேலை செய்யாது. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் பண்ணுறேன், வேலை செய்யாது. நெக்ஸ்ட் என்னப்பா, இந்த லூப் வந்து ரன் ஆகும். லூப்பில் 1 ஈக்குவல் டு 1 இந்த லூப் தான் செய்யும். இப்போ 2 ஈக்குவல் டு இந்த லூப் வேலை செஞ்சிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டில் இருக்க ஃபியூச்சரில் இருக்க எந்த லூப்பும் செய்யாது, ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனால் போதும், இஃப் லூப்பே ஸ்டாப் ஆகிடும். அண்ட் இதில் எதுவுமே ரன் ஆகலை ரன் பட்சத்தில் மட்டும்தான் எல்ஸ் வந்து ரன். இப்போ நம்ம லாக்ஸ் வந்து நம்ம போட்டதில் இல்லை இஃப்பு, அதுக்கப்புறம் இஃப்பில் 1 சாரி இஃப்பில் கூட போட்டுக்கலாம். எல்ஸ் இஃப்பில் 1 அண்ட் எல்ஸ் இஃப்பில் 2 அண்ட் இந்த இடத்துல வந்து மட்டும்தான். இதனால் எல்ஸ் லூப்லேயே வெறும் எல்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். இப்போ எந்த லூப் ரன் ஆகுதுன்னு பார்த்துக்கலாமா? எந்த லூப்னா எல்ஸ் தான் ரன் ஆகும். பார்த்தீங்களா? எல்ஸ் 1 ஏன்னா ஃபஸ்ட் லூப் வந்து ஏன்னா ஈக்குவல் டு 2 கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்த்தோம் இல்லையா? கம்பேரிசன் ஆப்ரேஷன் படி இந்த லூப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு, இந்த ஒர்க் ஆகலை. அண்ட் இந்த போது இதில் 1 ஈக்குவல் டு 1 இது கம்பேர் பண்ணும்போது ட்ரூ ஆகுது, அதனால் பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கரெக்டாக தான் இருக்குது, ரன் ஆகாது. ஏதாவது ஒன்று தான் ரன் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இஃப் லூப் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே இது கரெக்டாக ரன் ஆகாது. அண்டு நான் இதை மாற்றிடுறேன், இதை 3 மாற்றி. இப்போ இந்த கண்டிஷனும் ஃபால்ஸு, எல்லாமே தப்பாக இருந்தால் மட்டும் வந்து ஒர்க் ஆகும் எல்ஸ்ன்றது. பாருங்கள் எல்ஸ். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபார் அண்ட் வைல் லூப்ஸ் நடத்துகிறேன். இதோட இந்த தேங்க்யூ கைஸ்.